விட்டு ஊரில் சண்டை வளர்த்துக்கிட்டு இப்படி தெரு பொறுக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இந்த லண்டன் தேசத்தில் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பேலஸில் ஒரு நல்ல மில்லினியருக்கு நான் ஒரு பர்சனல் செஃப் அப்படின்னா ஒரு பெரிய மில்லினியருக்கு ஒரு பணக்காரனுக்கு நான் ஒரு குக்காக இருந்து வேலை செய்து கொண்டு வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த நிறுவனத்தில் என்னை ஒரு இன்சார்ஜாக வச்சு பொறுப்பாக வச்சு இந்த நிறுவனத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு இந்த நிறுவனம் நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு யோசிப்பை போல் எனக்கு ஒரு நல்ல தங்கத்து இடம், நல்ல சாப்பாடு, நல்ல உடுத்த உடைகள். நான் அந்த தேசத்துக்கு வரும்போது என்கிட்ட ஒரு டிஷர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய என்னென்னமோ கொடுத்துருக்கேன் அந்த தேசத்துக்கு வந்து. இந்த தேசத்துக்கு நான் வரும்பொழுது எனக்கு தமிழை தவிர வேற ஒரு மொழி தெரியாது. தமிழ் தெரியும், சாப்பாடு சமைக்க தெரியும், அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த தேசத்துக்கு இன்றைக்கு நான் வந்து ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு வந்து ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுத்துருக்கிறார், கிட்டார் கற்றுக் கொடுத்துருக்கிறார், இங்கிலீஷில் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், இங்கிலீஷில் பாடுவதற்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், நிறைய வித்தியாசமான ஆவிக்குரிய நடனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார். புதுமையான அற்புதங்கள் நிறைய செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த லண்டனின் மத்திய சென்ட்ரலிலே நாங்கள் அநேக இடங்களில் சென்று ஊழியங்கள் செய்கிறோம், மினிஸ்ட்ரிகள் பண்ணுறோம், இளைஞர்களுக்கு சென்று ஊழியங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிறோம், ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுறோம், இன்னும் நிறைய விதமாக வித்தியாசமான ஊழியங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஹோட்டலை விட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எங்கே இருந்து என்றால் விக்டோரியாவிலிருந்து. இந்த சென்ட்ரல் லண்டனில் விக்டோரியாவிலிருந்து தாஜ் ஹோட்டலில் உள்ள ஹெட் செஃப் அவர் எனக்கு கால் பண்ணினார். பெனி நீங்கள் வாங்க ஒரு நாள் அப்படின்னு. நான் போனேன். அங்கே போகும்போது ஒரு பெரிய நிறுவனத்தோட முதலாளி என்னோட பேசினார். அவருக்கு நான் சமைத்து கொடுத்து கொண்டு இப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க தங்கறதுக்கு. அதோட விலை கிட்டத்தட்ட 3 மில்லியன் பவுண்ட் இருக்கும், நல்ல அக்காமடேஷன். அப்போ நான் மறுநாள் காலையில் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு விட்டு திரும்பி பார்க்கும்பொழுது ஆப்போசிட்டில் அந்த குயினுடைய அரண்மனை பக்கிங்ஹாம் பேலஸ் அது ஆப்போசிட்டில் இருக்குது. எனக்கு ஆண்டவர் அப்போ தான் ஞாபகம் விட்டார். டே நான் உங்ககிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு நாள் ஒன்று என்ன செய்வேன், சென்ட்ரல் லண்டனுக்கு அனுப்புவேன், நீ குயில் என்சபத்தோட ஷேர் பண்ணணும் என்னை பற்றி அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் அன்றைக்கி நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரு, அது உண்மையாக இருக்கு இன்றைக்கின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ டெய்லி நீ சுற்றி ஜெபம் பண்ணு அப்படின்னு. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நான் அந்த பேலஸில் ரவுண்ட் அடித்து சுற்றி ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த சமீப 2 மாதங்களாக நாங்கள் உள்ளே சென்று ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு ப்ரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ப்ரேயர் குரூப் நடந்துக்கிட்டு இருக்குது உள்ளே. ஸோ ஒரு நாள் இந்த நாட்டு இளவரசியை நான் சந்திப்பேன், அவர்களோடு நான் சுவிசேஷம் பகிர்ந்து கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என் தேவன் கொடுத்த அந்த விஷன், அந்த லட்சியம், அந்த நோக்கம் கண்டிப்பாக ஒரு நாள் நிலை வரும். ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் அழைத்த தேவன் நான் நித்தியமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று. ஏனென்றால் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் கல்வாரி சிலுவையிலே. நமக்காய் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு இன்று பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு அந்த நிறுவனத்தில் வந்து நான் போயிட்டு வேலை செஞ்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஆண்டவரே இந்த நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்குது, பாஸ் நல்ல பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஆனால் அவரோட நான் சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளுமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ இப்போ உடனடியாக போய் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு அப்படின்னு. அப்போ என்னுடைய முதலாளி எப்போல்லாம் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு வருகிறாரோ அப்போல்லாம் அவருக்கு ஒரு சில பாடல்களை பாடி காமிப்பேன், ஒரு சில நடனங்களை ஆண்டவருடைய பாடல்களை போட்டு ஆடி காமிப்பேன், ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொண்டு வருவேன். இப்படி சொல்லி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் என் பாஸ், அவர்கள் ஃபேமிலி, அந்த நிறுவனத்தில் மக்கள் எல்லாம் ரசிக்கப்படுவார்கள் என்று. இன்று இந்த தேசத்திற்கு வந்து நான் நஷ்டமடையவில்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் 21 வயது முன்பதாக என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, கரைதை உள்ள வாழ்க்கை. ஆனால் என்று நான் ஆண்டவரை அறிந்தனோ, என்று நான் ஆண்டவரை சந்தித்தனோ, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. இந்த இடைப்பட்ட 5 வருடங்களில் நான் அதிகமாக செலவிட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தான்.
ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது, நான் யாருக்கிட்ட பேசுறதுன்னு புரியாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் அதிகமாக செலவிட்ட நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு. நான் நடக்கும்போது நான் தனியாலாம் நடக்க மாட்டேன். என்னை சுற்றி எப்போதுமே ஒரு தேவ தூதர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு முன்பதாக என் ஆண்டவர் போகிறார். ஏன்னா ஆண்டவரே அதான் சொல்கிறார், இதோ என்னுடைய தேவ தூதர்கள் உன்னுடைய பாதங்களை கல்லில் இடாதபடிக்கு பாதுகாத்து போவார்கள் என்று. அவர் நம்மளை சுற்றி எப்போதுமே ஒரு தேவ தூதர் படையை வச்சிருக்கிறார். இதோ உன்னுடைய வலது பக்கத்தில் இடதுபுறத்திலும் 1000 பேர் வந்தாலும் அது எதுவும் உன்னை அணுகாது என்று. இந்த எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். அவர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. உன்னுடைய கண்களை தொட்டால் அவருடைய கண்ணின் கருமணியை தொடுவதற்கு சமம். ஸோ என் அன்புக்குரிய நண்பர்களே, என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, என்று நான் என் ஆண்டவரை சந்தித்தனோ என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நித்திய வாழ்க்கை. ஏனென்றால் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியதை சொல்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் இந்த தேசத்துக்கு உன்னை அனுப்பே, உன்னை ஆஸ்வதிக்க பெருகவே பண்ணேன் என்று சொன்ன என் தேவன் இந்த இடைப்பட்ட 3 வருடங்களில் என்னை ஆஸ்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன், நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன், ஆண்டவருக்காக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, வாலிப நண்பர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ சாகிற சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை உயிர்த்தெழச் செய்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளில் அவரோடு அநேகர் பேரை இழுத்து கொண்டார் என்று. என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, நீ காலங்காதே. ஏனென்றால் அவர் உன் இருதயத்தின் பாரங்களை சுமக்கின்ற தேவன். அவர் உன் கண்களின் கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் ஒரு தனி மனிதனுக்காக அவர் கதிரேன் என்ற நாட்டுக்கு சென்று அங்கே லேகியோன் என்று 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அவர் போய் சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுத்து விட்டு திரும்பி வந்த தேவன். நான் நினைத்தேன், ஒருவேளை ஏன் ஆண்டவர் இங்கிருந்து கதிரே நாட்டுக்கு சென்று ஒரு மனிதனை ஏன் விடுதலை செய்தார், ஏன் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனி ஒரு மனிதனுக்காக அவர் கடலையை கடந்த தேவன். எங்கேயோ ஒரு மூலையில் இந்தியாவில் என்னுடைய கிராமத்தில் பட்டிக்காட்டில் ரோட்டில் பரோட்டா போட்டுக்கிட்டு இருந்த எண்ணெய் இன்றைக்கி இந்த லண்டன் தேசத்தில் கொண்டுட்டு வந்து ஒரு பேலஸில் ஒரு மில்லினியருக்கு ஒரு நல்ல செஃப்பாகவும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு இன்சார்ஜாகவும் இருந்து இன்றைக்கி மாதம் 1 லட்சம் கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற என்னை கொண்டுட்டு வந்திருக்கிறாருன்னா, மாதம் எனக்கு இந்தியாவில் 1000 ரூபா தான் சம்பளம். ஆனால் இன்றைக்கி இந்த லண்டன் மாநகரத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து இன்றைக்கி என் தங்கச்சிக்கு இந்த நாட்டுக்கு வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் இந்தியாவில், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, எல்லாவற்றுக்கும் பாத்திரர் என் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் எங்கேயோ குப்பையாக இருந்து, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, 21 வயசுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை சந்திக்காமல் இருந்த பொழுது கண்டிப்பாக நான் என்றைக்கோ ஒரு நாள் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு ஆண்டவரை சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா நான் இந்நேரம் இறந்து போய் நான் இறந்த இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கோம். ஆனால் சாக கிடந்த என்னை, எங்கேயோ அடையாளம் தெரியாத என்னை அவர் அழைத்து என்னை கரம் பிடித்து இன்றைக்கு என்னை வழி நடத்தி வருகிற சர்வவல்லமுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் வல்லவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு வாலிபனே, வாலிபியோ, அன்பு சகோதரியே, நீ எதை குறித்தும் கலங்காதே. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த என் தேவன் உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எங்கேயோ கிடந்து அழிந்து போக வேண்டிய என்னை அவர் எடுத்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறார் என்றால் உன்னையும் அவர் நிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏழ்மையாய் இருந்த என்னை இன்று கொண்டுட்டு வந்து ஆஸ்வதித்த என் தேவன் உன்னையும் அவர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஒன்று செய்வீர்களா? இதோ
அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இது கடைசி நாட்கள், இது கடைசி காலங்கள். இரண்டால் வேதம் சொல்லி பிசாசானவன் யாரை வகை தேடலாம் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றியே திரிகிறான். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அநேக ஆத்துமாக்கள் நரகத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை மீட்பதற்கு யார் போவார்கள்? என் அன்பு சகோதர சகோதரியே, என் அன்பு வாலிபனே, நீ எழுந்து பிரகாசி. நீ என் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பாயா? உன் கடந்தவைகளை நீ மறந்துவிடு. உன் கடந்த வாழ்க்கையில் நடந்த அந்த கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. அவர் உனக்காய், உன்னுடைய இறந்த காலத்திற்காய், உன்னுடைய நிகழ்காலத்திற்காய், உன்னுடைய எதிர்காலத்திற்காய் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீ எதை கண்டும் அஞ்சாதே மகனே. உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்று உன்னை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஆண்டவருடைய கரத்தில் இன்று ஒப்புக்கொடு. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையை நீ சுமந்து ஏற்றால் அது உனக்கு பாரம். உன்னுடைய பாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொட்டுவிட்டால் உனக்கு சந்தோஷம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் சுமந்து எடுத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் என் அன்பு சகோதர சகோதரியே, நீ எழுந்து ஆண்டோடைய வருகையை இந்த தேசமெங்கும் நீ சுற்றி செல்ல வேண்டும். உன்னுடைய தேசத்திலும், ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு தேசங்களில் உள்ள மக்களுக்கும், ஒவ்வொரு வில்லேஜுகளிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு சிட்டியிலும் நீ போய் சென்று ஆண்டோட வருகை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது கடைசி நாட்கள். ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. இந்த வேதம் சொல்லுகிறது, இதோ நான் வரும்போது நட்சத்திரங்கள் மாறும், மலைகள் குண்டுகள் வெடிக்கும், இதோ பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் கண்களால் கண்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது, நிலநடுக்கங்கள் நடிக்கொண்டிருக்கிறது, பிளானட்டுகள்லாம் மாறி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருந்து கொண்டிருக்கேன். அன்பு சகோதர சகோதரியே, இனிமேலும் நீ காலம் செல்லாது. இனிமேலும் காலம் இல்லை. இந்த கடைசி காலங்களில் நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நீ எழுந்து இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காய் நீ சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். உன்னுடைய சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உன் நாட்டு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதர சகோதரனே, இன்று நீ எழுந்து பிரகாசிப்பாயா? என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் பிரியமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. எல்லாவற்றிற்கும் அவரே பாத்திரர். எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாத்திரர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமென்.